உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாருமம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று வேப்பிலையின் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். வேப்ப மரமும் வேப்பிலையும் பராசக்தியின் மறு அம்சமாக போற்றப்படுகின்றன. அம்மனை வேப்பிலைக்காரி என்று அழைப்பதிலிருந்தே வேம்பின் மகத்துவத்தை அறியலாம். அன்னை ரேணுகாதேவி தீ கொப்பளத்தால் அவதிப்பட்ட போது வேப்பிலை அவளுக்கு குளிர்ச்சியை கொடுத்தது. அன்று முதல் அம்மனுடன் வேப்பிலை பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆகையால்தான் ஆடி மாதத்தில் அம்மன் தலங்களில் வேப்பிலையின் பயன்பாடு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா, என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா, எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா. வேப்ப மரத்தை அம்மனாக கருதி வழிபடும் பழக்கம் தொன்று தொட்டு நம் தேசத்தில் நிலவி வருகிறது. பூலோகத்தை காத்து வரும் மாரியம்மனுக்கு வேம்பின் இலைகள் மிகவும் விருப்பமானதாகும். ஒரு கொத்து வேப்பிலை நம்மிடம் இருந்தால் போதும், அம்மன் நம் அருகில் இருப்பது போன்ற ஓர் பாதுகாப்பு உணர்வு ஏற்படுவதை உணரலாம். நமது இந்து மத வழிபாடுகளில் விருட்ச வழிபாடுகள் தனித்துவமாக கருதப்படுகின்றன. அந்த வகையில் ஆடி மாதம் தொடங்கியதும் வேப்ப மரம் தனி கவனம் பெறுகின்றது. இன்றும் வேப்ப மரத்தின் கீழ் செங்கற்களை நட்டு வழிபாடு செய்வதை அனைத்து ஊர்களிலும் காண முடியும். வேப்ப மரத்தின் கீழ் 3 கற்களை வைத்து வழிபட்டால் முக்கண்ணி தேவி வழிபாடு என்றும், 5 கற்களை நட்டு வழிபட்டால் சிவசக்தி வழிபாடு என்றும், 7 கற்களை நட்டு வழிபட்டால் 7 கன்னியர் வழிபாடு என்றும், 9 செங்கற்களை வைத்து வழிபட்டால் அதற்கு நவசக்தி வழிபாடு என்றும் பல்வேறு வேம்பு வழிபாடுகள் போற்றப்படுகின்றன. என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா, காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி உலகாளும் ஓம் சக்தியே, திரிசூலம் ஏந்தி திசையெங்கும் தோன்றி அரசாளும் அங்காதியே, முத்துமணி தாயுனக்கு சக்தி தலம் 100 இருக்கு, அத்தனையும் காண வந்தோ. நமது கலாச்சாரத்தில் வேம்பு வழிபாடானது மிக தொன்மை மிக்கதாக சொல்லப்படுகின்றது. இதனால்தான் ஆடி மாத கொண்டாட்டங்களில் வேப்பிலை பிரிக்க முடியாத ஒன்றாக இரண்டர கலந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்க மாதம் என்பதால் நோய்கள் அதிகமாக வர வாய்ப்புள்ளதால் வேப்பிலை மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும். அதனால் காற்றில் இருக்கும் கிருமிகள் வீட்டுக்குள் வர வாய்ப்பிருக்கிறது. இதனால் நோய் தொற்று, உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம். இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் வேப்பிலையை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக மழைக்காலம் மற்றும் குளிர்காலத்தில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களால் பரவும் அம்மை போன்ற நோய்களை குணப்படுத்த வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கின்றது. வேப்பிலை குளியல் முதல் வேப்பிலை படுக்கை வரை நோய் கண்டவர்களுக்கு கிருமி நாசினியாக பயன்பட்டு நோய் தீர்க்க
தீர்க்க வேப்பிலை உதவுகிறது. சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் வீட்டு வாசலில் வேப்பிலை செருகி வைப்பது மிக விசேஷமானதாகும். அப்படி வேப்பிலையை கட்டுவதினால் வீட்டிற்குள் கெட்ட சக்திகள் அண்டாது என்றும் நோய் தொற்றுகள் வராது என்றும் அம்மனுடைய அருள் கிடைக்கும் என்றும் ஒரு தொன் நம்பிக்கை உள்ளது. வீட்டு வாசலில் அல்லது பின்புறத்தில் வேப்ப மரம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு இதுதான் காரணம். வேப்பிலை இருக்கும் இடத்தில் கிருமிகள் வராது. அப்படியே கிருமிகள் வந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் வேப்பிலைக்கு உண்டு. இதை கருத்தில் கொண்டுதான் ஆலய விழாக்களில் வேப்பிலைக்கு பிரதான இடம் கொடுத்தனர். வீட்டு வாசலில் வேப்பிலை செருகி வைப்பதை கடைபிடித்தனர். இந்து மத வழிபாட்டில் வேம்பு ஒரு பெண் தெய்வமாக போற்றி வணங்கப்படுகிறது. வேப்ப மரத்தை வீட்டில் வளர்த்தால் ஆயுள் பலம் நீடிக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேப்ப மரத்தின் கீழ் ஏன் ஆடியில் பூஜை செய்கிறோம் என்றால், ஆடி மாதம் பிறந்த உடனேயே அந்த ஆதி பராசக்தி ஆசைப்பட்டு வேம்பின் மேல் வந்து அமர்ந்து விடுகிறாள் என்பது ஐதீகம். ஆகவே வேப்பமர பூஜையை ஆடி மாதம் முழுவதும் செய்து வந்தால் தேவியின் தரிசனத்தால் நமது நோய்கள் நீங்கி நலம் பெருகும், வறுமைகள் விலகி வளங்கள் கூடும் என்பது முன்னோர் வாக்கு. ஆடி மாதம் என்றில்லாமல் அனைத்து நாட்களிலும் அம்மன் உறையும் வேப்ப மரத்தை கைகூப்பி வணங்கி வந்தால் வாழ்வு ஏற்றம் பெறும், வளம் அனைத்தும் வந்து சேரும். ஓம் சக்தி. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.